மகா கிருபையும் இரக்கம் நேர்ந்த நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நன்மைகள் செய்கிறவர், ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆராதனைக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆராதனை ஆசீர்வதிங்க, ஆத்மாக்களை கொள்ளைப்பொருளாய் தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். முதலாவது வந்திருக்கிற எங்களை உம்முடைய கரத்துல தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், குற்றங்கள் குறைகளை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் பாடுகின்ற பாடலை ஆசீர்வதிங்க, சங்கீதத்தின் பகுதியை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகள் சொல்லுகிற தங்க வசனங்களை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் ஜீவனுள்ள சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. காணிக்க வேலையிலும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். செய்தி வேலைக்காய் சமூகத்தில் வருகிற ராஜா, செய்தி கொடுக்கிற தாசரை மறைத்து என் தேவன் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு எங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற ராஜா, இறுதி ஜெப வேலையை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இறங்கி வந்த தேவ மகிமை எங்க ஆலயத்திலும் இறங்கி வந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகமெங்கும் நடக்கிற சகல ஆராதனையும் ஆவியானவர் பொறுப்பெடுத்து வழி நடத்துமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் உமக்கப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நல்லவர் சர்வ வல்லவர் என்று மாற்றி மாறாதவர். நல்லவர் சர்வ வல்லவர் என்று மாற்றி உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர். ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்?
உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. ஓம் நாமம் அதிசய என்று அற்புதம் செய்துவீர். ஆமென். ஓம் நாமம் அதிசய என்று அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 52 பக்கம் 702. இதுல 1ல இருந்து 4 வரை நான் வாசிக்கிறேன். நீங்க 5ல இருந்து 7 வரை நீங்க வாசிங்க. 8ல இருந்து 9 நான் வாசிக்கிறேன். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின் தாவீதினால் பாடப்பட்ட ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்திய போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தத்தை பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யை விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளை நீ விரும்புகிறாய். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவா மரத்தை போலிருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்துக்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்கள் முன்பாக அது நலமாயிருக்கும். இந்த மேலே அந்த ப்ராக்கெட்டில் தாவீது அபிமெலேக்கு வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு சவுலுக்கு அறிவித்த பின்பு
அதுக்கப்புறம் நடந்த காரியத்தை தான் தாவீது என்ன செஞ்சிருக்காரு, இந்த சங்கீதமாக 52ல் எழுதியிருக்காரு. அப்போ வந்து இந்த தோவேக்கு என்ன போய் சவுலுக்கு சொன்னான், அந்த காரியத்தை நம்ம அறிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சங்கீதமும் நம்ம படிக்கும் பொழுது, சங்கீதத்தை படிக்கிறதுக்கு நமக்கு ஆசையாக இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்வோம், வேகமாக எடுத்து நம்ம வாசிக்கிறது சங்கீதத்தை தான் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் தான் எல்லா பேத்துக்குமே பிடிக்கும். நானுமே என்ன செய்வேன், சங்கீதத்தை தான் அடிக்கடி எடுத்து படித்து ஒரு வருஷத்துலேயே நிறைய தடவை சங்கீதத்தை தான் படித்து முடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து சங்கீதத்தை குறித்து ஆண்டவரே நான் வந்து பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். அப்போ தான் இந்த மேலே இருக்கிற காரியங்கள் வந்து நம்ம வந்து தாவீது அபிமெலக்கு வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த காரியங்களை நம்ம அறிஞ்சாதான் இந்த சங்கீதம் எதுக்காக எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். நான் வந்து அதை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அதில் வந்து 1 சாமுவேல் 21 அதை எடுத்து 1லேருந்து 3 வரை வாசிப்போம். போதும். சரி, நான் இந்த கதையை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். சங்கீதத்தை நான் வேகமாகவே உங்களுக்கு முடிச்சிருவேன். வந்து இந்த கதை வந்து எப்படின்னா, இது வந்து எழுதப்பட்ட ஒரு சரித்திரம் தான். இது வந்து தாவீதுக்கு நடந்த சம்பவத்தை தான் அவர் வந்து இதில் எழுதியிருக்காரு. சங்கீதத்தில் 52ல் இது பண்ணியிருக்காரு. அதில் வந்து நாவை குறித்து தான் என்ன செஞ்சுருக்காரு, கபட நாவின் தன்மையை குறித்து தான் என்ன செஞ்சுருக்காரு, தேவன் எழுதியிருக்காரு. அது போக சங்கீதம் 52:5 தேவன் கொடுக்கும் தீர்ப்பு என்னது, சங்கீதம் 52:6-9 நீதிமான்களின் நம்பிக்கையை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அப்போ வந்து இந்த தாவீது என்ன செய்கிறாரு, சவுல் ராஜானால துரத்தப்படுறாரு, கொலை செய்யணும் தாவீதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரட்டி கொண்டே இருக்கு. பசியா இருக்கு, அவரோட சேர்ந்து சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராஜா வந்து நீங்கள் இப்போ அந்த படித்த வசனங்களை உங்களை நீங்கள் அறிஞ்சிட்டீங்க. அப்போ வந்து நான் வந்து ஒரு காரியமாக நான் என்ன செஞ்சுருக்கேன், ரகசியமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னிடத்துல எனக்கு அப்பா இருந்தால் கூடன்னு சொல்லி கேட்கல. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து என்ன செய்வாங்க, முதல் நாள் அப்பத்தை எடுத்துட்டு என்ன செய்வாங்க, மறுநாள் புதிதான அப்பத்தை வைப்பாங்க, சூடாக வைப்பாங்க. அப்போ அந்த பழைய அப்பத்தை வந்து என்ன செஞ்சுறாரு, தாவீது பசியாக இருக்குன்னு சொல்லி கேட்கவும் அவர் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு ஒரு நிபந்தனைகளோடு என்ன செஞ்சுருவாரு, இந்த அப்பத்தை வந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாரு. அப்போ அந்த அப்பத்தை அவர் வாங்கி கொண்டு என்ன செய்வார், ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஆயுதம் இருக்கா, எனக்கு வந்து ஆயுதம் வேணும், பட்டயம் இல்லைன்னா ஈட்டி ஏதாச்சும் இருந்தால் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஆசாரியர்கிட்ட கேட்கல. அவர் சொல்கிறாரு, நீ பெலிஸ்தியனாகிய அந்த அவனை கொன்றே இல்லை, கோலியாத்தை கொன்றே இல்லை, அப்போ அந்த ஆயுதம் இருக்குது, அவனுடைய கோலியாத்த ஆயுதம் இருக்குது, அந்த பட்டயம் இருக்குது, அதை நீ என்ன செய்ய, அந்த துணியில் சுருட்டி வச்சுருக்கேன், நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், 1 சாமுவேல் 21 நீங்கள் போய் வாசிங்க, உங்களுக்கு புரியும். அப்போ வந்து இந்த ஆயுதம் இருக்கு, நீ போய் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லையில அவர் எடுத்துக்கொண்டு வெளியே என்ன செய்கிறாரு, போகிறாரு, அப்பத்தை வாங்கிட்டு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தாவீது வெளியே போகிறாரு. அப்படி போகையில் அப்போ வந்து சவுலோடைய ஆட்கள் ஒருத்தர் வந்து அங்கே இருக்கார், தோவேக்கு அங்கே இருக்கார், ஆலயத்தில் என்ன செய்கிறாரு, இதெல்லாம் கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து தாவீது என்ன செய்கிறாரு, இது சவுலோடைய ஆளாச்சே, அப்போ நம்ம வந்துட்டு போனதை உடனே சவுலுக்கு அறிவிப்பானேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவருக்கு தோணுது. அப்போ என்ன செய்கிறாரு, போயிட்டு அந்த அப்பத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. அப்போ இந்த தோவேக்கு என்ன செய்கிறான், கபடமுள்ள நாவா இருக்கான், அவன் என்ன செய்கிறான், போய் சவுல்கிட்ட போய் என்ன செய்கிறான், போய் சொல்கிறேன், அந்த மாதிரி தாவீது வந்து அபிமெலக்கு வீட்டில் வந்து அப்போ வாங்கிக்கிட்டதையும் ஈட்டி வாங்கிக்கிட்டதையும் உங்களுக்கு விரோதமாக கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லி 1க்கு 2 சொல்லி கொடுக்குறேன். அவன் ஏன் சொல்லி கொடுக்குறான்னா, அவனுக்கு ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்குங்கிறதுக்காக அவன் சொல்லி கொடுக்குறான் சவுல்கிட்ட. அப்போ வந்து தாவீது வந்து சவுலோடைய மருமகன், சவுலோடைய மகளை வந்து மீகால கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் வந்து அவருடைய மகனுக்கு நல்ல ஒரு நண்பன், உயிர் சிநேகிதன் யோனாதானுக்கு. அப்போ வந்து அவர் வந்து நல்ல பராக்கிரமசாலி, உத்தமன், எல்லாமே தெரியும், தாவீதை குறித்து எல்லாமே தெரியும்.
ஆனா அந்த தோவைக்கு அப்படி இருந்தும் தனக்கு ஏதாச்சும் லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யறாரு, போய் சவுல்கிட்ட போய் 1க்கு 2 என்ன செய்யறாரு, போட்டு கொடுக்குறாரு. போட்டு கொடுக்கவுமே சவுலுக்கு என்ன செஞ்சிருச்சு, கோபம் வந்துருச்சு. என்ன செஞ்சாரு அவரு, எல்லா ஆசாரியர்களையும் என்ன செய்யுங்க, அபிமெலக்கு எல்லா ஆசாரியர்களையும் கூப்பிடுங்கன்னு சொல்லவும் அபிமெலக்கு என்ன செய்யறாரு, அவரோட சேர்ந்த 85 ஆசாரியர்கள் எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க, வந்துடுறாங்க சவுலுக்கு முன்பாக. வந்தோடனே நீ ஏன் தாவீதுக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கையில, அவர் உங்க மருமகன், உங்க கூடயே இருக்காரு, கணம் பெற்றவர், நான் அந்த அடிப்படையில தான் நான் என்ன செஞ்சேன், உதவி செஞ்சேன், வேற எனக்கு எந்த ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாலும் அதை கேட்கல. அவர் சவுலு என்ன செஞ்சாரு, சேவர்களை நோக்கி இவங்கெல்லாம் என்ன செய்ய, பட்டய கடுக்குனால வெட்டி போடுன்னு சொல்லி ஆசாரியர்கள்லாம் சொல்றாரு. அப்ப வந்து இவங்க சேவர்களா என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. ஆசாரியர்கள், கர்த்தருடைய ஆசாரியர்களை வெட்டி போடுறதுக்கு பயப்படுறாங்க. அப்ப வந்து தோவைக்கு என்ன செய்யறான், துணிகரமா என்ன செய்யறான், அவனே 85 பேர் ஆசாரியர்கள் 85 பேர் என்ன செய்யறான், வெட்டி கொன்று போட்டுறான். கொன்று போட்டது மட்டும், அதுல ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு போயிருவார், ஒரு வாலிபர் அபியாத்தர்னு சொல்லி தப்பிச்சு போய் தாவீதுக்கு போய் இந்த நடன செய்திகளை போய் சொல்ல போயிருவாங்க. ஆனா இவன் தோவைக்கு இதோட நிறுத்த மாட்டான். என்ன செய்வான், போய் ஆசாரியர்கள் குடியிருக்கிற பகுதியில் அவங்க மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு எல்லாத்தையும் வெட்டி கொன்று போட்டுருவேன். அவ்வளவு இது செஞ்சிருவேன். அப்ப வந்து இவர் என்ன செய்வார், சவுலு அப்ப சன்மானமா தோவேக்கு என்ன செய்வாரு, கிபியாங்கிற ஒரு ஊரவே சன்மானமா கொடுத்துருவாரு. அது போக ஒரு பட்டமும் என்ன செஞ்சிருவாரு, வழங்கிடுவாரு. இது வேதத்துல வராது, அது இன்னொரு புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து அவர் வந்து தோவேக்கு ஒரு பட்டம் கொடுக்கறாரு. என்ன பட்டம்னா, தோவேக்கு பட்டயம் சவுளுடைய பட்டயம் சொல்லி ஒரு பட்ட பேரை கொடுத்துறாரு. அப்ப இவர் பொல்லாப்புல என்ன செஞ்சுறாரு, இவருக்கு பெருமை ஆயிருது. என்ன செஞ்சுறாரு, இவர் தான். ஆனா சவுலுக்கு இவர் எப்படிப்பட்ட ஆளா இருக்காரு, தோவேக்கு வந்து சவுளுடைய ஆடுகள் மாடுகளுக்கு மேய்ப்பருக்கு இவர் தலைவர் தோவேக்கு. அப்ப இவர் பொல்லாப்புல என்ன செய்யறாரு, பெருமை பாராட்டுறாரு. தோவேக்குன்னா அமைதலற்ற மனிதன். அவன் 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 என்ன செய்வானா, அவன் இருக்கிற இடத்துல யாருமே அமைதியா இருக்கவே விட மாட்டானா, எல்லா நிம்மதியும் என்ன செஞ்சிருவான், கெடுத்து போடுகிறவனா இருக்கான். இந்த தோவேக்கு வந்து யாருடைய சந்ததினா, நோவாவுடைய 3 மயங்களுடைய ஒரு மய சபிக்கப்பட்டவங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். அவங்களுடைய சந்ததியில வந்தவன் தான் இந்த தோவேக்கு. அப்ப வந்து இந்த தோவேக்கு இப்படிப்பட்ட காரியம் செஞ்சதுனால தாவீதுக்கு எப்படி இருக்கும், இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னா, நமக்கு உதவி செஞ்சதுனால இந்த ஆசாரியர்களுக்கு என்ன ஆயிருச்சு, இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலங்கி தவிக்கையில அப்ப நினைக்கிறார். அப்ப எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த 52. அப்ப வந்து அவர் நினைக்கிறாரு, என்ன தேட்டுறாரு, நம்ம என்ன செய்வோம், உடனே பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நம்ம. ஆனா தாவீது என்ன செஞ்சாரு, ஒரு ஆடை வந்து ஒரு சிங்கம் புலி அடிக்க வரையிலே அதை கொன்னாரு அவரு. ஆனா அப்படிப்பட்டவர் என்ன செய்யறாரு, அமைதியா, அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், நம்மளுக்கு உதவி செஞ்ச ஒரு ஆசாரியர், கர்த்தருடைய ஆசாரியருக்கு இப்படி ஒரு இது, அதுவும் 85 பேத்துக்கு இந்த கதியா, அவங்க மனைவி என்னாலே அப்படின்னு சொல்லி அவர் கலங்கி தவிக்கல. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, அவர் அனுமதிக்காம இது நடந்திருக்காது, நம்ம கர்த்தருக்கு காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து அந்த வேதனையில எழுதப்பட்ட சங்கீதம் தான் 52. பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. தோவேக்கே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய். அப்ப தாவீது சொல்றார், தேவனுடைய கிருபை எனக்கு என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தி போல என்ன செய்யற இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. நன்மையை பார்க்கல நீ என்ன செய்யற, தீமைய யதார்த்தத்தை பேசுகிறது பார்க்கிலும் பொய்யே விரும்புகிறாய். அப்ப இந்த சேலான்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அப்ப என்ன செய்யணும், இந்த சேலாங்கையில திரும்ப என்ன செய்யணும், அந்த வசனத்தை 2வது தடவை படிக்கணும். திரும்ப நம்ம என்ன செய்யணும், நிதானிச்சு நம்மளை அறிந்து பார்க்கணும், நம்ம இப்படி பொல்லாப்புல பெருமை பாராட்டுறோமா அப்படின்னு சொல்லி நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கேடுகளை செய்யறோமா யாருக்கும், நம்ம கபடு செய்யறோமா, நம்ம நாவு, நம்மளுடைய நாவை சவரன் கத்திய போல மற்றவங்களை நம்ம பேசி காயப்படுத்துறோமா சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்மளை நாம யோசித்து பார்க்கணும். நன்மையை பார்க்கலாம் தீமையை நம்ம செய்யறோமா, நம்ம பொய்யை விரும்புறோமா அப்படிலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. சேலாங்கிறது அதுதான், நம்மளை நிதானிக்கணும், நம்ம வசனங்களை வந்து நிதானிக்கணும். அப்ப வந்து இந்த கபடமுள்ள நாவு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு தண்டனையை கொடுக்குறாரு. தோவேக்கு என்ன தண்டனை கொடுக்குறாரு, தேவன் உன்னை என்றென்றைக்கு இராதபடி அழித்து போடுவார், அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலங்களில் இருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடி உன்னை நிர்மூலமாக்குவார். அப்ப தோவேக்கு என்ன கதி வந்துச்சு தெரியுமா, பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வந்தாங்க. அப்ப வந்து என்ன செஞ்சாங்க, சவுலு அவங்க மயங்க 2 பேர்த்த எல்லாம் கொண்டு போட்டாங்க. அப்ப இவன் தோவேக்கு அதுக்கு முன்னாடியே படையை திரட்டி நிக்கிறான், நெஞ்ச நிமித்தி நிக்கிறான். அவனை பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சாங்க, பிடிச்சு அவனோட இருந்த படைகள் எல்லாம் வெட்டி கொன்று தோவேக தரன்னு இழுத்துட்டு போய் எங்க போய் சன்மானமா நீ எந்த ஊரை வாங்கின கிபியா அங்கேயே வெட்டி போட்டாங்களாம். அவனுடைய தலைமுறையே இல்லாதபடி கர்த்தர் என்ன செஞ்சாராம், அழித்து போட்டாராம். அப்ப இப்படிப்பட்ட நாவு உள்ளவங்களுக்கு
இது வந்து எப்படிப்பட்டதுன்னா மார்க்ல வருது, நானே படிக்கிறேன், யாரும் எடுக்க வேண்டாம். மார்க் 3:29 வருது, ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா தூசணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கு மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாயிருப்பான். நித்திய ஆக்கினைனா நரக ஆக்கினை, நரகத்துல தள்ளப்படுவான். அது போக கபட நாவா பொய்ய நம்ம இது யாருக்கு கொடுக்கப்பட்டது இந்த வசனம்? யாரு? நம்மளுக்காக தான் தாவீது எழுதியிருக்காரு. நம்மளுடைய சபை விசுவாசிகளுக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தான், உலகத்தாருக்கு இல்ல கிடையாது. நம்மளுக்கு தான் ஆண்டவர் வந்து நாவை எப்படி பயன்படுத்தணும், மற்ற எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமா தூசணம் சொல்லுவானாகிலும் அவன் எங்க அவன் வந்து வாசலத்துல இருந்து பிடுங்கிடுவாங்க. மரத்தை பிடுங்கி போட்டது மாதிரி என்ன செஞ்சிருவாரு, தோவைக்க பிடுங்கி போட்டாங்களா பெலிஸ்தியர் படம் வந்து, அவங்க எந்த ஊரை வந்து சன்மானமா கேட்டா தலைமுறையே இல்லாதபடி அழித்து போட்டாரு ஆண்டவர். அப்ப வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா தூசணம் சொல்ல கூடாது. ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நம்ம பேசக்கூடாது, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க. அது போக விசுவாசிகளுக்கு விரோதமா பேசக்கூடாது, அவங்களுக்குள்ள யார் இருக்கா, பரிசுத்த ஆவி இருக்காங்க. பரிசுத்த ஆவியை போய் நம்ம தூசிக்கிறோம் கிடையாது. அந்த பரிசுத்த ஆவிக்கு பெற்றவங்களை தூசித்தாதான் அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூசணமாய் மாறும். அப்ப வந்து நம்ம வந்து இது மார்க்ல இயேசுவே சொல்லியிருக்காரு. அப்ப வந்து தன் வாயை, நீதிமொழிகள்ல 21:23 தன் வாயின் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி என்ன செய்யறான், காக்கிறான்னு சொல்லி இந்த எழுதியிருக்கு. அது போக அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள், நம் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சக பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் என்ன செய்வாரு, அறுத்து போடுவான்னு சொல்லி போட்டிருக்கு. சங்கீதம் 36:3 அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகம் உள்ளது, புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விட்டான். அப்ப நம்ம நாவை வந்து எப்படி பயன்படுத்தணும், நம்ம வந்து நம்ம வாயில உதடுகளின் கனியாய சோத்திரப்படியே நம்ம உதட்டுல நம்ம ஏறெடுக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டது எப்படி ரட்சிக்கப்பட்டோம், நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு நாவினால நம்ம அறிக்கை செய்கிறோம். என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, உங்க பிள்ளைய ஏத்துக்கொள்ளுங்க, நம்ம அறிக்கை பண்றோம், நம்ம ரட்சிக்கப்படுறோம். நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், சோத்திரம் பண்றோம். அந்த வாயில எதுக்கு நீங்க சபிக்கணும், பொய் பேசணும், மற்றவங்களுக்கு விரோதமா புறம் கூறணும், எதுக்கு வேண்டாம் நம்மளுக்கு. அந்த இதுக்கு வந்து ஒரு 4 காரியங்களை தாவீது எழுதி வச்சிருக்காங்க. ஆனா நாவினால எவ்வளவு பாவங்கள் சொல்லி யாக்கோப்பு 3வது அதிகாரத்துல வீட்டுல போய் படிங்க, நாவு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நீங்க படிங்க. அப்படிப்பட்ட நாவு எனக்கு இருக்கான்னு சொல்லி யோசிங்க. அப்படிப்பட்ட நாவு நம்மளுக்கு வேண்டாம். நம்ம நாவைத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் வந்து நம்மளை எடுத்து பயன்படுத்துறாரு. அது போக நீதிமான் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து என்ன செய்கிறாங்க, நகைக்கிறாங்க. இதோ தேவனை தன் பெலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் சொல்லி என்ன செய்யறாங்க, சவுல சொல்றாங்க. சவுல் என்ன செய்யறாரு, தீவினையில பலத்து கொண்டே போறாரு. தன்னுடைய செல்வத்தை என்ன செய்யறாரு, பெலனாக எண்ணுகிறாரு. அவர் அவரு ஒரு கழுதையை தேடிதான் போனாரு அவரு. ஆனா ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் திரளான ஆடு மாடு எல்லாம் ஒரு ஐஸ்வர்யமான ஒரு ராஜாவா மாத்துனது கர்த்தர். ஆனா இவர் என்ன செய்யறாரு, கர்த்தரை விட்டுட்டு என்ன செய்யறாரு, செல்வ பெருக்கத்தவே நம்பி போயிட்டாரு, கர்த்தரை விட்டுட்டாரு. அப்ப ஐஸ்வர்ய விருத்தியானால் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீங்க, அது மேல வைக்காதீங்கன்னு தான் சொல்றாங்க, வேதத்துல சொல்லி இருக்கு. அப்ப நீங்க வந்து செல்வத்தெல்லாம் நம்பாதீங்க, பணத்தெல்லாம் நம்பாதீங்க, முழுமையா கர்த்தரை நம்புங்க. உங்க பலனெல்லாம் நம்பாதீங்க, நான் வேலை பார்த்து நான் வந்து என் குடும்பத்தை காப்பாத்திடுவேன், முடியாது. கர்த்தரை தான் நம்பணும், அவர் தான் நம்மளுடைய பலன். கடைசியுடைய சவுல் என்ன செஞ்சாரு, அவருமே பெலிஸ்தியர் படை மூலமா அவரும் என்ன செஞ்சுட்டாரு, அழிக்கப்பட்டாரு. அப்ப வந்து இவர் வந்து பழி வாங்கணும்னு நினைச்சாரா, இவர் வந்து தாவீது பழி வாங்கல. அவர் எப்படி இருக்காரு, இதோ தேவனை தன் பெலனா நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவா மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையே நம்பியிருக்கிறேன். அவர் எப்படி இருக்காரா, தேவனுடைய ஆலயத்துல நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம், பச்சையான ஒலிவா மரம் போல நம்ம இருக்கோம். அப்ப நம்மளுக்கு விரோதமா யாருமே என்ன செய்ய முடியாது, தீவினை செய்ய முடியாது. ஆண்டவர் அனுமதி இல்லாம நம்மளை தொட விடுவாரா, விடவே மாட்டாரு. அப்ப தாவீது எப்படிப்பட்டவரா இருக்காரு, அவர் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே நம்பி இருக்காரு. அப்ப நாமளும் என்ன செய்யணும், கர்த்தரையே நம்ம நம்பி இருக்கணும். வீட்டுல கணவன் வந்து மனைவியை கடிந்து பேசாதீங்க, அன்பா பேசுங்க. மனைவி வந்து கணவரை கடிந்து பேசாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. நீங்க வந்து உங்களுடைய வாய் நாவை வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசாயாவுல 6வது அதிகாரத்துல 3 to 7 வரை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அதுல ஏசாயா வந்து பரலோகத்துல என்ன செய்யறாரு, ஆவிக்குள்ளாகி பரலோகத்துல எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அங்க வந்து கேருபீன்கள் சேராபீன்கள்லாம் என்ன செய்யுது, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி 24 மணி நேரம் என்ன செய்யுதான், துதிக்குதான். அந்த பரிசுத்த இடத்துல இந்த ஏசாயா போய் நிக்க முடியலையா, என்ன சொல்றாரு, அழுகிறாரு, கத்தி அழுகிறாரு. என்ன சொல்லி கத்தி அழுகிறாரு, அக்கிரம உதடு உள்ள மனுஷனா, அக்கிரம உதடுகள் உள்ள
உள்ள மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்றேன், என்னால இந்த இடத்துல இருக்க முடியலன்னு சொல்லி என்ன செய்யறாரு, அந்த ஏசையா கத்துகிறார். அப்ப ஒரு சேராபின் என்ன செய்யுது, பலிப்பீடத்துல இருக்கிற ஒரு தழலை எடுத்து குரடலை எடுத்து என்ன செய்யுது, ஏசையா உதட்டுல வைக்கிது. நீங்களும் இன்று நீங்க கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாய் நாவம் உங்களுடைய தழல்னால பலிப்பீடத்துல இருக்கிற அந்த தழல்னால என்ன செய்யுங்க, என்னுடைய வாய் நாவை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுதுதான் நம்மளுடைய வாய் நாவை என்ன செய்வார், அவர் பரிசுத்தப்படுத்துவார். அவருக்கு ஏற்ற விதமா அவர் நம்மளை என்ன செய்வாரு, பயன்படுத்துவார். நம்ம வாய் நாம நம்ம சுத்திகரிக்கணும். நம்ம சுத்திகரிச்சாதான் ஆண்டவர் எடுத்து நம்மளை என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். கடைசி வசனம், நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கு துதித்து உமது நாமத்துக்கு காத்திருப்பேன், உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கு. அப்ப ஆண்டவர் நீரே இதை செய்தீர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாராம், விசுவாசமா அவர் காத்திருந்தாராம். அப்ப காத்திருக்கையில இது நம்ம காத்திருக்கணுமா, ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கையில அதுவே பரிசுத்தவானுக்கு நலமாய் இருக்கு. நம்மளுடைய உதடு நாவு இதோட நான் கடைசியா முடிக்கிறேன். சங்கீதம் 34 சொல்லியிருக்கு, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய துதியும் ஸ்தோத்திரமும் நம்ம வாயில இருக்கணும். ஆனா பொய்யும் புரட்டும் களவும் எதுவுமே நம்மளுக்குள்ள இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு நம்மளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாத அருவருப்பார் வேண்டாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் சங்கீதம் 145:2 என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லுவதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்ன, நம்ம ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஒன்னொன்னா நினைச்சு என்ன செய்யணும், ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கணும். வேலை நேரங்களில் ஸ்தோத்தரிக்கலாம், துதிக்கலாம். நீங்க அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். இந்நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. நாம் சங்கீதம் 23 தியானம் செய்ய போகிறோம். சங்கீதம் 23 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 683வது பக்கத்திலே 683வது பக்கத்திலே சங்கீதம் 23 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வெறும் 6 வசனங்கள் இருக்கிறது. எல்லாரும் நிறுத்தி நிதானமா, எல்லாருக்கும் தெரிந்ததுதான், ஆனாலும் வேகமா ஓடாம நாம் நிறுத்தி நிதானமாய் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்துல நம்ம எப்படி ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் என்றால், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு மேய்ப்பராய் இருக்கிறார். அப்ப நாமெல்லாம் யாரா இருக்கிறோம், ஆட்டு குட்டிகள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாமெல்லாம் என்னது, ஆடுகள். அவர் நமக்கு எப்படி இருக்கிறார், மேய்ப்பரா இருக்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு மேய்ப்பரா இருக்கிறாரா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேய்ப்பரா இருக்கிறார்? அல்லேலூயா. சிலருக்கு பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, புகழ், வேற ஏதாவது காரியங்கள் நடத்தக்கூடியதாக. ஆனா நமக்கு யார் தான் நம்மளை நடத்தணும்? கர்த்தர் நம்மளை நடத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது அவர் ஆசீர்வாதமா, நன்மையா, மேன்மையா, தண்ணீரண்டையிலே, புல்லுள்ள இடங்களிலே அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். தேவரே நம்மோடு கூட
இருக்கு. மரண இருள் போன்ற அனுபவங்கள், விலகினங்கள், சில நேரத்தில் ஏதாவது ஒரு வியாதி நிமித்தம் விலகினம் வந்து கீழே விழுந்துடலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாம என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். ஏன்னா யார் நம்மோடு கூட இருக்கிறார்? தேவரீ நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்ம என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? தேற்றக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் எல்லாம் இந்த சங்கீதத்துல வாசித்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. அப்ப அதுல முதல்ல அந்த கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். சரியா சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். சொல்லுங்க. அது ஒரு அழுத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. கணவனார் இல்ல, மனைவி அல்ல, பணம் அல்ல, உறவினர்கள் அல்ல, வேற எதுவுமே அல்ல. யார் நமக்கு மேய்ப்பரா இருக்கிறார்? கர்த்தரே. நமக்கு யாரு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நேற்று மீண்டும் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? மாறாது. அவர் நமக்கு கூட இருந்து நம்ம என்ன செய்கிறார்? நடத்துவார். அவர் மெய்ப்பரா இருந்து நம்முடைய வாழ்க்கையில நடத்துவார். அப்ப இந்த கர்த்தர்ங்கிற வார்த்தை மட்டும் எப்படி போட்டிருக்கு? எப்படி போட்டிருக்கு பாருங்க பைபிள்ல. உங்க பைபிள்ல எப்படி போட்டிருக்கு? கொஞ்சம் டார்க்கா போட்டிருக்கு. ஏன் அது டார்க்கா போட்டிருக்குது? ஏன் டார்க்கா போட்டிருக்கு? ஏன்னா கர்த்தர் அதனால டார்க்கா போட்டிருக்கா? சரியா? ஏன் டார்க்கா போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, அதனுடைய விளக்கம் எதுல இருக்குதுன்னா, யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்து அந்த பகுதியை நீங்க என்ன செய்யணும்? அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அண்டர்லைன் பண்ணி. யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? அதுல ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சரியா? 14ஆம் வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, ஓகே. இங்க பார்க்கிறோம். சரியா? இந்த கர்த்தர் அப்படின்னு ஏன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால் அதனுடைய அர்த்தம், சரியா, பழைய ஏற்பாட்டு என்ன மொழியில எழுதப்பட்டிருக்கிறது? என்ன மொழியில? எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? மூல பாஷையில என்ன மொழியில எழுதப்பட்டிருக்கிறது? அதுல இருந்துதான் டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு என்ன கொடுத்திருக்கு? தமிழ்ல நமக்கு வந்திருக்கு. நம்முடைய பேசுகிற மொழியில நமக்கு வேதாகமும் இன்றைக்கு நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மூல பாஷையாகிய எபிரேய மொழியில அது என்ன எழுதி இருக்கிறால் யாவே. சரியா? என்ன எழுதி இருக்கு? யாவே. அப்படின்னா OHWH. என்ன? OHWH, யாவே என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டுல அந்த யாவே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா யெகோவா என்ற அர்த்தம். யாவேன்னா என்ன அர்த்தம்? யெகோவா என்ற அர்த்தம். அப்போ அந்த எபிரேய மொழி யார் முதல்ல கொடுக்கப்பட்டது? யூதர்கள் தான் என்ன செய்தாங்க? அவங்களுக்கு தான் முதல்ல இந்த வேதாகமம் கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடு அந்த காரியங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறாங்க. ஆனா அந்த யூதர்கள் என்ன செய்தாங்கன்னா அந்த யாவே என்கிற அந்த வார்த்தையை அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? உச்சரிக்க மாட்டாங்களாம். ஏன்னா அது எப்படிப்பட்ட ஒரு நாமம்? சர்வ வல்லமையுள்ள ஒரு மேன்மையான உன்னதமான நாமம். அது அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? தங்கள் வாயினாலே உச்சரிக்க மாட்டார்கள். இப்ப நம்ம ஊர்ல சிலர் என்ன செய்ய மாட்டாங்க? கணவன் பெயரை என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. சரியா? அப்படிதானே? முன்னாடி கணவன் பெயருக்கு அவ்வளவு மதிப்பு இருந்துச்சு. கணவன், அப்புறம் புருஷன், அப்படியெல்லாம் அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல கூட அப்படி பார்த்தேன். அப்படியெல்லாம் வார்த்தைகள் வந்து சரியா? அப்புறம் என்னது? ஏங்க அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் என்ன வந்துச்சு? சரியா? பிள்ளைகள் பேரை சொல்லுவாங்க. இப்போ ஏய் வாடா அப்படிங்கிற நிலைமைக்கு என்ன செய்யிருச்சு? வந்துருச்சு. இனி எப்படி போகுமோ தெரியல. ஆனா ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு? கணவன் பேரை என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு பாட்டு, ஆசீர்வாதம் வேணும்னு சபையில பாடினாங்க. அப்போ ஒரு பெண்மணி, அவருடைய கணவனார் பேர் என்னது? ஆசீர்வாதம் அப்படின்னு பேர். அப்போ அவங்க பேர் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்போ அவரு என்ன செய்தாராம்? சரியா? ஆசீர்வாதங்கிறதுக்கு பதிலா அவங்க எங்க வீட்டுக்காரர் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரா? அப்படி அந்த அம்மா என்ன செய்தாங்களா? சொன்னாங்களா? அப்ப எதுக்குன்னா அந்த பெயரை உச்சரிக்க மாட்டார்கள்.
கனத்துக்குரியவர்கள், மகிமைக்குரியவர்கள், உயர்வானவர்கள். சரியா? ஒருவேளை புருஷன் மகா குடிக்காரனா இருக்கலாம், பயங்கர என்ன செய்யறான், அவன் பயங்கர பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறவங்களா இருக்கலாம், ஆனாலும் அந்த கணவனுக்குரிய கனத்தை என்ன செய்தார்கள், கொடுத்தார். அதே போலதான் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கனத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள், யூதர்கள் கொடுத்தார்கள். அப்ப யாவே அப்படின்னா யெகோவா என்ற அர்த்தம். அப்ப அந்த யாவேங்கிற எழுத்து சரி ஆங்கிலத்துல வரும் பொழுது அதே மாதிரி எபிரேய மொழியில என்ன கிடையாது, அந்த வவ்வல்ஸ் கிடையாது, ஏஇ ஐஓஇ அதை கிடையாது. ஆனா வாசிக்கும் பொழுது அவர்கள் அதை சேர்த்துதான் என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. அப்ப ஆங்கிலத்துல என்ன பண்றதுன்னா மொழிபெயர்க்கும் பொழுது சரியா OH WH அப்படிங்கிறதுக்கு இடையில என்ன செய்தாங்கன்னா YAH அதே மாதிரி WEH என்று என்ன செய்தார்கள், மொழிபெயர்த்து அந்த எங்கெல்லாம் கர்த்தர்னு வருதோ வேதாகமத்துல அந்த இடத்துல எல்லாம் லார்ட் LORD லார்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்களாம், ஆங்கிலத்துல கொண்டு வந்தாங்க. அப்போ ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பு லார்ட் அப்படின்னு வர்றது எல்லா இடத்துலயுமே இன்றைக்கு தமிழ்ல நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்று வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப கர்த்தர் என்பது கனத்துக்குரியவர், வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமையுள்ளது. அப்போ மோசே அவர் என்ன செய்தார்னா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அப்போ பேசிட்டு இருக்கும்போது அவர் ஆண்டவர் மோசே அழைக்கிறார். அழைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் நீ என்ன செய்யணும், வழி நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற எங்க கொண்டு போனோம், கானான் தேசத்துக்கு கொண்டு போனோம் ஆண்டவர் பேசுறார். அப்ப ஆண்டவர்கிட்ட மோசே ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே நான் சொல்றது சரி, நீங்க சொல்றத நான் கேட்கிறேன், ஆனா இந்த ஜனங்கள் எல்லாம் என்கிட்ட என்ன கேட்பாங்க, யாருப்பா உனக்கு சொன்னது, அந்த கடவுளுடைய பேர் என்ன, அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவருடைய பெயரை கேட்கிறது யாரு, இந்த மோசே அவர் கேட்கிறார். ஆண்டவரிடத்துல உங்களுடைய நாமம் என்ன என்று சொல்லி அவர்கள் நீங்க வழிநடத்த சொன்னீங்க, இந்த ஜனங்கள்லாம் யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு கேட்கும் போது நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அப்பதான் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார், 14ஆம் வசனம் அங்க என்ன சொல்லுங்க, நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் இருக்கிறவராக. அப்ப நம்முடைய ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறாராகவே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம நம்புறவங்க இல்லாமல் இருக்கலாம், நம்ம சார்ந்திருந்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் இல்லாமல் இருக்கலாம், நம்ம கூட ஸ்தோத்திரம் நெடுநாள் பயணித்தவர்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்ப அவருடைய நாமம், அவருடைய நாமத்தினுடைய முழு அர்த்தம் என்னன்னா 7வது 8வது வசனத்துலதான் கர்த்தர் என்கிற நாமத்திற்குரிய முழு அர்த்தத்தை நம்ம வாசிக்க முடியும். சரியா? அப்ப 7வது 8வது வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 7வது 8வது வசனத்துல கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதற்குரிய அங்கு அந்த வார்த்தை அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. அப்போ முதல்ல ஆண்டவர் எப்படிப்பட்டவரா, அவர் பார்க்கிறவர். ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்க்கிறவர். பார்க்கிறவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பார்க்கிறவராய் இருக்கிறார். சரியா? அப்ப நம்முடைய கஷ்டத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். உங்களுடைய வேதனை அவர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். உங்களுடைய நிந்தனைகளை அவர் பார்க்கிறார். ஒருவேளை நீங்க தப்பு செய்தாலும் அதையும் என்ன செய்துதான் இருக்காரு, பார்த்துட்டு தான் இருக்காரு. சில இடத்துல கேமரா மாற்றோம். எதுக்கு கேமரா மாற்றோம், என்ன தப்பு நடக்குதுன்னு பாக்குறதுக்காக கேமரா மாற்றோம். யார் வாரா, யாரு கோழி திருட வாரா, யாராவது பொருட்களை திருட வராங்களா, யாராவது கார் ஏதாவது அடிச்சு உடைச்சிடுறாங்களா, அப்ப நம்ம பாக்குறதுக்காக ஒரு சூழ்நிலைக்காக ஒரு கேமரா மாற்றோம். அப்படிதானே? அப்போ பாருங்க, நமக்கு மேலாக ஒரு பவர்ஃபுல் சிசிடி கேமரா இருக்குது. அவர் யாரு, நம்முடைய ஆண்டவர். அவர் என்ன செய்கிறார், பார்க்கிறவரா இருக்கிறார். இரண்டாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க என்ன செய்கிறார், ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். நம்முடைய ஆண்டவர் இரண்டாவது என்ன செய்கிறார், கேட்கிறவரா இருக்கிறார். கரங்களை உயர்த்துவார் அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நாம இங்க பாடின பாட்டை அவர் கேட்கிறார். நம்முடைய உபத்திரவத்தை அவர் கேட்கிறார். நாம ஜெபித்த ஜெபங்களை அவர் கேட்கிறார். கேட்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற
வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். அப்ப மூன்றாவது காரியம், நம்முடைய வேதனைகளை அவர் என்ன செய்திருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்மை அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். நான்காவது காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும். சரியா? நம்மளை என்ன செய்கிறவரா இருக்கிறார்? விடுவிக்கிறவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வியாதியில இருந்து, உபத்திரவத்துல இருந்து, பிரச்சனையில இருந்து, சூழ்நிலையில இருந்து, நெருக்கத்துல இருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறவரா இருக்கிறார்? விடுவிக்கிறவரா இருக்கிறார். நாம இப்ப இந்த நெருக்கமான சூழ்நிலையில இருக்கோம். இதுல இருந்து கர்த்தர் சீக்கிரத்தில் நம்மளை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? விடுவிக்கிறவரா இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏப்தியரும், எமோரியரும், பெருசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேடும் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும். அல்லேலூயா சொல்லலாமா? நம்மளை கொண்டு போய் சேர்க்கவும், பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கவும், நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கவும், உயர்ந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கவும், செழிப்பான இடத்துல கொண்டு போய் சேர்க்கவும் அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பற்றி, அவருடைய நாமத்தை பற்றி 5 காரியங்கள் என்னெல்லாம் சொல்லுங்க. முதல்ல என்ன செய்கிறா? நீங்க ஆக்ஷன் ஓடி பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு மறக்காது. முதல்ல என்ன செய்கிறா? பார்க்கிறவரா இருக்கு. ரெண்டாவது, இப்படி காதுல கை வைங்க, கேட்கிறவரா இருக்கிறார். மூன்றாவது, நம்மளை பற்றி அறிந்திரவரா இருக்கிறார். நான்காவது, கை, அவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறவரா இருக்கிறார். ஐந்தாவது, அவர் என்ன செய்கிறாரா? சேர்க்கிறவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? திரும்ப சொல்லுங்க. 5 காரியம். முதல்ல என்னது? பார்க்கிறவர். இரண்டாவது கேட்கிறவர். மூன்றாவது அறிந்திருக்கிறவர். நான்காவது விடுவிக்கிறவர். ஐந்தாவது சேர்க்கிறவரா இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய நாமம்னா என்ன? இந்த 5 காரியங்கள் அடங்கி இருக்கிற. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது இருக்கும். நம்மள ஒருத்தர் அடிச்சுட்டாங்கன்னா நம்ம நினைக்கணும், என்ன செய்கிறார்? என் தேவன் என்ன செய்து இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரெண்டாவது, திடீர்னு ஒரு சூழ்நிலை வருது. சரியா? நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் உங்க விண்ணப்பங்களை சொல்லுறீங்க. நமக்கு ஒரு விசுவாசம் வரணும். நம்முடைய ஜெபத்தின் முடிவுல நமக்கு ஒரு விசுவாசம் வரணும். என் ஜெபத்தை, என் விண்ணப்பத்தை, என் ஆராதனையை, என்னுடைய துதியை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கேட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கேட்டிருக்கிறார். அடுத்தது மூணாவது, நமக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருது. இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார், சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்குவார், நிந்தனைகளிலிருந்து விடுதலையாக்குவார், நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குவார். நம்ம நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கோமா? நம்ம பிரச்சனை மேல் பிரச்சனைப்பட்டு கொண்டே இருக்கோமா? எனக்கு ஒரு நாள் என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். என் ஆண்டவர் விடுவை. ஏன்னா அவரை நான் ஆராதிக்கிறேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய நாமம் யெகோவா. அவர் ஸ்தோத்திரம் ஏலோஹிம் என்று சொன்னால், அங்க ஏலோஹிம் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம் நமக்கு செயல்படுகிறார். அடுத்தது, அவர் என்னுடைய கூக்குரலை கேட்டு அவர் என்ன செய்கிறாரா? நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்கிறார். இரண்டாவது, நம்மை சேர்க்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ஆண்டவரை நம்பி, நம்ம ஆண்டவரை நம்பி எடுத்து காலடி எடுத்து வைத்துட்டோம்னா, நாம சேர வேண்டிய இடத்துல அவர் என்ன செய்வாரு? சேர்ப்பார். ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? பாதியில விட்டு போகிறவர் அல்ல, பாதியில விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப முதல்ல அவர் நமக்கு என்ன செய்கிறாரா? பார்க்கிறவரா இருக்கிறார். வேதத்துல எத்தனையோ இடங்கள்ல அந்த பார்க்கிறத பற்றி நிறைய எவிடன்ஸ் இருக்கிறது. சங்கீதத்தின் புத்தகம் 11ஆம் சங்கீதம், வேகமா எடுத்து வாசிங்க. சங்கீதம் 11:4 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 11:4. பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் பார்க்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய கண்கள் யாரை பார்க்கிறதா? யாரை பார்க்கிறதா? மனுபுத்திரரை பார்க்கிறது. நீங்க நினைக்கலாம், நான் இதை செய்துட்டேன் யாருக்குமே தெரியாது, இல்ல நான் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் யாருக்குமே தெரியாது, அல்லது நான் இந்த நெருக்கத்துல இருக்கிறேன் யாருக்குமே தெரியாது நினைச்சுக்கலாம். யார்ட்டையும் சொல்லல, யாரும் பார்க்கல, நான் போற இடம் வர இடம் நான் பட்ட கஷ்டம் யாருக்குமே தெரியாது. இல்லை, நம்மை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம
நம்மை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். பார்க்கிறவராய் இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன். நம்ம ஏதாவது மூல முடுக்கல போய் ஒளிஞ்சிக்கலாமா? ஒளிஞ்சிட்டு இதை செய்தேன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாமா? முடியாது. பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அவருடைய கரம் அங்கே இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்ப மனுபுத்திரனின் மேல், சரியா? அப்ப மனுபுத்திரன்னா யாருங்க? நாம தான். நம்மள அவருடைய கண்கள் என்ன செய்கிறது? பார்க்கிறது. பார்க்கிறது. நம்ம சண்டை போடலாம், திட்டலாம், காரியங்களை செய்யலாம், எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு எல்லாம் நிர்வாணமாய் வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் நம்ம படுகிற பாடுகள், வேதனைகள், நீங்க ஆண்டவருக்காக படுகிறீங்களா? அதற்காக கர்த்தர் அவைகளை பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் முதலாவது பார்க்கிறவராய் இருக்கிறார். 2வது சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. 13ஆம் சங்கீதம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தரலாம். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக. அப்ப தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்ன செய்யும்? நோக்கி பாரும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 31ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 31:7. உமது கிருபையாலே களிகூர்ந்து மகிழ்வேன், என் உபத்திரவத்தை பார்த்து எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறேன்? அணிந்திருக்க. அப்ப நம்முடைய உபத்திரவத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார், அணிந்திருக்கிறார். நம்ம என்னெல்லாம் உபத்திரப்படுகிறோம். சிலர் நீதி நிமித்தம் உபத்திரப்படுவாங்க, சிலர் அநியாயத்து நிமித்தம் உபத்திரப்படுவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம நீதி நிமித்தம் தான் உபத்திரப்பட்டு இருக்கோம். அப்படிதானே? இன்னைக்கு பாருங்க, தேசத்தினால, சூழ்நிலைகளால, எத்தனையோ காரியங்களால நாம உபத்திரப்பட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய உபத்திரத்தை அவர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப உபத்திரவத்தை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 33 வாசிங்க. 33ஆம் சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 33:13. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். எங்க இருந்து பாக்குறாரா? வானத்துல இருந்து. அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருந்து பார்க்கிறார்? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளை பார்க்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை பார்க்கிற தேவன், அறிந்திருக்கிற தேவன், சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன். அப்போ முதல்ல ஆண்டவர் மனுபுத்திரரை பார்க்கிறார், நம்முடைய பிரச்சனையை பார்க்கிறார். நீங்க நினைக்கலாம், என் பிரச்சனையை பாஸ்டர் கேட்கலையே, ஜெபம் பண்ணலையே, அல்லது யாருமே கேட்கலையே, யாருமே பார்க்கலையே அப்படின்னு இல்ல. நம்மளை அறிந்திருக்கிற ஒரு தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், யெகோவா தேவன். அல்லேலூயா. ஏலோகிம் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? முதல்ல பார்க்கிறவராய். 2வது அவர் என்ன செய்கிறாரா? கேட்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 4:3 வாசிங்க. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 4ஆம் சங்கீதம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்துண்டார். யாராவது ஒருத்தர் நிறுத்தி சத்தமா வாசிங்க. அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய வார்த்தை பொய்யுரையுடைய வார்த்தையா? ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பேசினா கர்த்தர் என்ன செய்வாரா? கேட்பா. மனுஷன் கேட்க மாட்டான். மனுஷன் ஒரு காரியம் சொன்னா கேட்க மாட்டான், செய்யறதே திரும்ப செய்துட்டு இருப்பான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம சொல்றதெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? காது கொடுத்து கேட்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் சிலர் நம்ம சொல்லுவோம், நம்ம வேதனைப்படுவோம், நான் சொன்னது அவன் காது கொடுத்தா என்ன செய்யல, கேட்கல. நம்முடைய வேலைக்கு நம்முடைய ஓனர் அல்லது நம்முடைய மேனேஜர் அல்லது நம்முடைய சூழ்நிலைய நான் சொல்ல போனேன், எனக்கு இவ்வளவு வியாதி, எனக்கு பிரச்சனை, எனக்கு இன்னைக்கு லீவு வேணும், கேட்கணும் போனேன். ஆனா அவர் என் சூழ்நிலை என்ன செய்யல, அவரு காது கொடுத்தே. என் டீச்சர் எனக்கு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. என் சூழ்நிலை எவ்வளவு கஷ்டம், நான் காய்ச்சல், அவ்வளவு காய்ச்சல்ல நான் போறேன், அன்னைக்குதான் ஹோம்ஒர்க் எழுதல, ஆனா டீச்சர் என்ன செய்யல, எனக்கு காது கொடுத்தே கேட்கல. அப்ப மனுஷங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 20:6 வாசிங்க. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய எதை கேட்பாரா?
ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. எனவேதான் நாங்க உங்களை சொல்றோம், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில கர்த்தரை தேடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தை நாடுங்க. சரியா? உபவாச ஜெபம் இருக்கு, அதுல வந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் பிரச்சனை பிரச்சனை நம்ம சொல்றோம்? நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யறதில்ல? ஜெபிக்கிறது இல்ல, கேட்கிறது இல்ல. சரியா? உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் இருக்கு. இந்த வாரம் எத்தனை பேர் வந்தாங்க? எத்தனை பேர் வந்தாங்க? 3 பேர். எவ்வளவு கேவலம்! அப்ப நம்முடைய ஜெபத்தை எப்படி ஆண்டவர் கேட்பார்? ஆண்டவருடைய சமூகத்துல போகணும். பெண்கள் ஜெபம், சனிக்கிழமை தோறும் பெண்கள் ஜெபம், அது நடக்குதா? அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. என்ன பெண்கள் ஜெபமா? அப்படி ஒண்ணு நம்ம சபையில நடந்ததே இல்லையே, அப்படி ஒன்றும் கிடையாது. சரியா? அப்ப பாருங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்ம ஒரு 3-4 பேர் கூடி ஆண்டவருடைய சமூகத்துல சபைக்காக, தேசத்துக்காக, ஸ்தோத்திரம், தேசத்தின் சூழ்நிலைகளுக்காக, இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக, உலகத்தின் சமாதானத்திற்காக, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய காரியங்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவைகளை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கேட்கிறவராய் இருக்கிறார். இப்ப பாருங்க, தரிசனம் வேண்டது ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை 4 மணிக்கு நான் வண்டி உறுப்புல நுழையிறேன். அந்த அம்மையப்பன் தெருவுல நுழையிறேன். அம்மையப்பன் தெருவுல இருந்து ஒரு ஆட்டோ வெளியே போகுது. வெளியே போகும்போது பாக்குறேன், ஒரு 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 4 பேர் ஒரு அம்மாவை பிடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஆபத்தான சூழ்நிலை. அப்போ அவங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போறாங்க. அப்ப இந்த முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பெரிய பிள்ளை நைட்டியை போட்டு அப்படியே உட்கார்ந்து அந்த பிள்ளை சொல்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு காதுல விழுந்துச்சு. ஆண்டவரே, எப்படியாவது, ஆண்டவரே இல்ல, எப்படியாவது நீங்க காப்பாத்திருங்க. அந்த சத்தம் எனக்கு கேட்டுச்சு, எப்படியாவது காப்பாத்திருங்க. அப்ப எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணீர் வந்துட்டு, என்ன சூழ்நிலையில கொண்டு போறாங்களோ, உடனே அதுல பைக்கை நிப்பாட்டி நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்ன ஆபத்துல போறாங்களோ இவங்களை நீங்க விடுதலை ஆக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஒரு சூழ்நிலை, ஒரு தேசத்தின் காரியங்கள், அதை பார்க்கும் பொழுது தேசத்துல இன்றைக்கு எத்தனை பேரு, நம்முடைய வண்டியூர்ல எத்தனை பேர் மரித்து ஒவ்வொரு நாளிலும் அங்க சுடுகாடு கிட்ட போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பிணங்கள் இருந்து கொண்டே இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் மரித்து நரகத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அவர்களை குறித்த கரிசனை என்ன? அவர்களை குறித்த பாரம் என்ன? எவ்வளவு நம்ம ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் முழங்கால நிக்கிறோம், எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய, அப்ப நம்முடைய குரலை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறதுக்கு ரெடியா இருக்கார். அல்லேலூயா சொல்லலாம். அப்படியே செவி திறந்தே இருக்குது, அப்படியே செவி திறந்தே இருக்கிறது. என் மகன் ஜெபிக்க மாட்டானா, ஒரே ஒரு வார்த்தை என்று பேச மாட்டானா? அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவர் கேட்கிறவரா இருக்கிறார், காண்கிறவரா இருக்கிறார், கேட்கிறவரா இருக்கிறார், மனுபுத்திரர் எழுதுகிறார். அவர் விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்தது 3வது காரியம், அவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். சங்கீதம் 1 சங்கீதம் 6 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 1:6 வாசிங்க. சங்கீதம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழியோ அழியும். அப்ப பாருங்க, யாருடைய வழி அறிந்திருக்கிறார்? நீதிமான்களுடைய வழி அறிந்திருக்கிறார். நீதிமான்களுடைய வழி அறிந்திருக்கிறார். சரியா? அப்ப நம்ம சிலருடைய வழியை ஓரளவு கெஸ் பண்ணிடலாம், இங்க போறாங்க இங்க வராங்கன்னு அறிந்திருக்கலாம். ஆனா அந்த வேதத்துல ஒரு காரியத்தை சொல்லிருக்கிற, ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சு போறவுடைய வழியை என்ன செய்ய முடியாதான்? அறியவே முடியாது. நீதிமொழிகள்ல இருக்கு, எப்படியாவது எஸ்கேப் ஆகி எப்படியாவது போயிடும். ஆனா ஆண்டவர் நீதிமான்களின் அழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்முடைய வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோம், எங்க போகிறோம், எங்க வருகிறோம், எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் நீதிமானா இருக்கிறபடினா ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாய் நாம் மாற்றப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமான விசுவாசம் உள்ள ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஸ்தோத்திரம் நோக்கத்தோடு கூட நாம் வாழுகிறபடினால் நம்முடைய நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறான்னா, நம்முடைய வழியில ஏதாவது ஒரு பிசகுகள் வந்தாச்சுன்னா அவர் எல்லாவற்றையும் அறிந்து அவர் சீர்படுத்தி நம்மை சரிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். நாகும் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. நாகும் 1:7. நாகும் 1:7 வாசிங்க. நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர்,
இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. பாருங்க, யார் அறிந்திருக்காரா? ரலிலியா சொல்லுங்க, யார கர்த்தர் அறிந்திருக்கிறார்? தம்மை நம்புகிறவர்களே. அப்ப ஆண்டவரை நம்பாதவங்கள ஆண்டவருக்கு என்ன செய்யாது? தெரியாது. நீங்க ஆண்டவரை நம்புனீங்கன்னா ஆண்டவர் நம்மள என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நம்புறோமா? எல்லா பிரச்சனை நேரத்துல ஆண்டவரை நம்புகிறோமா? எல்லா நெருக்கத்திலும் ஆண்டவர். அப்ப நம்ம ஆண்டவரை நான் நம்பணும்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:8. மத்தேயு 6:8. அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, ஆண்டவரை நோக்கி, பிதாவை நோக்கி, ஆண்டவரே இதை செய்யுங்க நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம்னு யார் அறிந்திருக்கிறார்? பிதாவா அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நீங்க நினைக்கிறீங்க என்னை பற்றி யாருக்கு தெரிய போகுது, என் சூழ்நிலை யாருக்கு தெரிய போகுது, என் பிரச்சனை யாருக்கு தெரிய போகுது? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. அவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்மை ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். 4வது காரியம், அவர் நமக்கு என்ன செய்கிறாரா? நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை விடுவிக்கிற தேவன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. யோவான் 8:36. யோவான், நீங்கள் அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றா என்ன செய்யறானா? குமாரன் விடுதலையாக்கினால். அப்ப நம்மளை விடுதலையாக்குற ஒரு தேவன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப தேவன் நம்மை விடுதலையாக்குகிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 34:19 வாசிங்க. சங்கீதம் 34:19. சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் 1-2 தான் இருக்கும். நான் சொல்லி இருக்கு 1-2 தான் இருக்கும். நீதிமானுக்கு எத்தனை ரொம்ப எல்லாம் துன்பம் வராது. 1 அல்லது 2, சரியா? எப்பமாவது 1 அப்படியே சொல்லி இருக்கு. நீதிமானுக்கு வரும் துன்பம் அப்ப டெய்லி நிறைய துன்பம் வரும். ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நின்று அவனை என்ன செய்வாரா? என்ன செய்வார்? என்ன செய்வார்? சத்தமா சொல்லுங்க. விடுவிப்பார். ஆண்டவர் விடுவிக்கிறவரா இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும். அப்ப யெகோவா அப்படிங்கிற நாமம், கர்த்தருடைய ஒரு நாமத்திற்கு எத்தனை வார்த்தைகள்! அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். நிறைய வசனங்கள் இருக்கிறது, வீட்டுல போய் வாசி பாருங்க. சங்கீதம் 102:19, சங்கீதம் 146:7, ஸ்தோத்திரம், லூக்கா 1:71. இவைகள் எல்லாவற்றிலும் நம்மை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்கிறார். நேரானபடினாலே கடைசியா சொல்லுகிறேன், அடுத்தது ஆண்டவர் நம்மளை சேர்க்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சங்கீதம் 107:30 வாசிங்க. சங்கீதம் 107:30. சந்தோஷப்படுகிறார்கள். ஆமென். சரியா? ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்க்க. ஒரு கப்பல் பிரயாணங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து கப்பல் பிரயாணம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. சரியா? கப்பல்ல நீங்க 3 நாள் 5 நாள் பிரயாணம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வந்து போன் வசதிகள் இருக்கு, இன்டர்நெட் போன் இருக்குது. எல்லாமே ஒரு நிமிஷத்துல அந்த பகுதியில என்ன கடற்கரை இருக்கோ அதுல உள்ள ஏதாவது ஒரு இடத்துல போன் பண்ணி உடனே வந்து காப்பாற்றுறதுக்கு கப்பல்கள் இருக்கிறது. ஆனா முன்னாடி உள்ள காலங்கள்லாம் அப்படி இல்லை. அவங்க எதைதான் நம்பி போனோம்? இந்த பாய் மரத்தை தான் கட்டியிருப்பாங்க. அந்த பாய் மரம் காற்று தான். அந்த காற்று எங்க அடிக்குமோ அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம நிறைய துறைமுகத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த பாய்மர கப்பல்ல போகக்கூடியவங்க என்ன செய்வாங்க? எப்பண்டா நம்ம போவோம்? என்ன துறைமுகத்துக்கு? நினைச்ச இடத்துக்கு. அப்படிதானே? சில நேரத்துல எங்கேயாவது கொண்டு விட்டுரும், எங்கேயாவது ஒரு கரை சேர்ந்துருவாங்க. ஆனா அதுக்கும் அவங்க போக வேண்டிய இடத்துக்கும் எப்படி இருக்கும்? வெகு தூரமா இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நாம எல்லாம் கப்பல் பிரயாணத்துல இருக்கிறோம். நம்முடைய பிரயாணம் நோக்கம் என்ன? எங்க போய் சேருது? பரலோகம் போய் சேருவது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நாம புறப்பட்டிருக்கிறோம். எங்க புறப்பட்டிருக்கிறோம்? பரலோகத்துக்கு போய் சேர்வோம்னு புறப்பட்டிருக்கோம். இந்த சபையாகிய கப்பல்ல ஏறி இருக்கிறோம். ஆனா நாம போய் சேர வேண்டிய இடத்தை, அடைய வேண்டிய இடத்தை ஆண்டவர் கொண்டு சேர்க்கிறவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம்.
அல்லேலூயா சொல்லலாம். நிச்சயமா பாதி பேர் இன்றைக்கு பாதியில இறங்கிடுறாங்க, பாதியில இறங்கின. ஆனா ஆண்டவர் நம்மை கொண்டு சேர்க்கிறவரா இருக்கிறார், ஏற்ற நேரத்திலே கொண்டு சேர்ப்பார். சங்கீதம் 147 2 வாசிங்க. சங்கீதம் 147 2. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம உயிரோடு இருக்க மட்டும், சரியா, உயிரோடு இருக்க மட்டும் அவர் என்ன செய்கிறார்? ரெண்டு இல்ல, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கர்த்தர் என்ன செய்கிறாரா? யார கூட்டி சேர்க்கிறார்? இஸ்ரவேல். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சரியா, அன்னாள் சரியா ஒரு நாள் ஆபத்துல இருந்தா, ஆனா ஆண்டவர் என்ன செய்ய, அப்படியே கண்ணீரை கேட்டார். அல்லேலூயா. ஆகார் ஒரு நாள் என்ன செய்யப்பட்டார்? துரத்தப்பட்டார், வீட்டுல இருந்து துரத்தப்பட்டார். ஆனா ஆண்டவர் அவருடைய கண்ணீரை என்ன செய்தார்? கேட்டார். அவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆறான் கண்ணீரை துடைத்த ஆண்டவர். இன்றைக்கு நாம அதே போல துரத்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம். நம்ம வீட்டார் நம்மளை துரத்திட்டாங்களா? குடும்பத்தார் நம்மளை துரத்திட்டாங்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நிந்தனைகள், நெருக்கங்கள், பாடுகள் நமக்கு வருதா? ஒரு துரத்தப்பட்ட நிலைமையில நாம காணப்படுகிறோமா? ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே என்னை நீர் சேர்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஏற்ற நேரத்துல ஏற்ற இடத்துல அவன் நம்மை சேர்க்கிற தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டார்கள், எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள் வந்தது. செங்கடல் இரண்டாக, ஸ்தோத்திரம், அங்கே அவர்களுக்கு வழிகூடாமல் இருந்தது. ஆனா ஸ்தோத்திரம், ஆண்டவர் கூட இருந்தபடினால் செங்கடலை இரண்டாக பிளந்து அவங்க பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள ஆண்டவர் சொன்னபடி அவங்களை கொண்டு வந்து சேர்த்தார். ஒரு இல்லையா சொல்லலாம். இன்னைக்கு நாமும் ஸ்தோத்திரம் சொன்னபடி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த உயர்வான இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. அந்த நிந்தை போகிற இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார், அந்த உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். எனவே அவரை நம்பி இருந்தோமானால், சார்ந்து இருந்தோமானால், ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அவைகளை நாம ஒரு நாளும் மறவாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில பதித்து வைத்திருந்தோமானால் தேவன் உயர்ந்த இடங்களில வைப்பார். 5 காரியம். யெகோவா அப்படின்னா 5 காரியம். என்னெல்லாம் சொன்னேன்? முதல்ல நம்ம என்ன செய்கிறவர்? பார்க்கிறவர். 2வது கேட்கிறவர். 3வது அறிந்திருக்கிறவர். 4வது செயல்படுகிற. 5வது சேர்க்கிறவராயிருக்கிறார். அப்போ நம்மை ஆராதிக்கிற ஆண்டவர் எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த 5 காரியத்துலதான் நமக்கு ஒண்ணு இருக்கும். இந்த 5 காரியத்துலதான் நமக்கு வருகிற துன்பத்துல ஒண்ணு இருக்கும். அப்ப நம்ம நினைக்க வேண்டியது, நம்முடைய ஆண்டவர் நம்மை சேர்ப்பார், நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார், நம்முடைய சூழ்களை அவர்கள் காண்கிறார் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு நாளும் மறந்து போகாதீங்க, நம்மை காண்கிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. விடுவிக்கிற தேவன் நமக்கு உண்டு. அவரை சார்ந்திருப்போம், அவரை நம்பி இருப்போம், அவருக்காக வாழ்வோம், அவருக்காக செயல்படுவோம். நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருவார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் நேசந்தீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலகீன நேரங்களில் தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீயா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. சொல்லுங்க,
இயேசு ராஜா என்பலனானே எதற்கும். கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அன்பின் தகப்பனை, எங்களை விடுதலை ஆக்குகிற, தாங்குகிற, காண்குகிற, தப்புவிக்கிற, ஏந்துகிற, சுமக்கிற எங்கள் தேவன் எங்களோடு கூட உண்டு. எனக்கு நம்பி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்ந்த ஸ்தானங்களில் நிலைத்து நிற்க பண்ணுங்க. உடைய கரம் கூட இருக்கட்டும். நாங்கள் காணப்படுகிற இந்த நெருக்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விசாலத்தை தான். உடைய கரம் கூட இருக்கட்டும். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்கிறவராய், காண்கிறவராய், எங்கள் சூழ்நிலையை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறேன். கிரியை செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்னும் இன்னும் சதா காலங்களில் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாழி மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.